ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம மோர் எக்ஸாம்பிள்ஸ் இன் அரேஞ்சிங் நம்பர்ஸ் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல இதான் பார்த்தோம். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணோம். அப்புறம் கிரியேட்டிங் நியூ நம்பர்ஸ்ல சில கொஸ்டின் சால்வ் பண்ணோம். 2 கொஸ்டின் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். 2, 3 கொஸ்டின் சால்வ் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துருங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ மோர் எக்ஸாம்பிள்ஸ் இன் அரேஞ்சிங் நம்பர். ஸோ இது இந்தியன் நம்பர் சிஸ்டமோட பிளேஸ் வேல்யூ சார்ட்டு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். மொத்தம் 4 கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் ஸோ 1 ஒரே நிமிஷம் இருங்க. கலர் மாற்றிக்கிறேன். 4 கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். 1, 2, 3, 4 4 கொஸ்டின். ஈஸி தான் இந்த கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணுறது. இந்த பிளேஸ் வேல்யூ சார்ட் யூஸ் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். அரேஞ்ச் த டிஜிட்ஸ் 4, 3 and 6 டு கிரியேட் த லோவஸ்ட் பாசிபிள் 3 டிஜிட் நம்பர். ஸோ லோவஸ்ட் பாசிபிள்னு கேட்டிருக்கான். ஸோ இது 3 டிஜிட் தான். இந்த 3 இங்கே ஒரு 3 டேஷ் போட்டுக்கோங்க. என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா என்ன நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம்னு கேட்டிருக்காங்கன்னா 436 436 இந்த 3 நம்பர் தான் யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 436. ஸோ இப்போ லோவஸ்ட் பாசிபிள் நம்பர்னா எப்படி பண்ணலாம்? லோவஸ்ட் பாசிபிள் நம்பர் லோவஸ்ட் பாசிபிள் நம்பர் இது எப்படி பண்ணலாம்? லோவஸ்ட் பாசிபிள் நம்பர் லோவஸ்ட் பாசிபிள்னா இங்கே இருக்கிறதுலே குட்டியான நம்பர் வரணும். குட்டி நம்பர் வரணும். இங்கே செகண்ட் குட்டி செகண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் இங்கே வரணும். ஸ்மாலஸ்ட் நம்பர் இங்கே வரணும் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில். அப்போ தான் ஓவரால் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் இருக்கிறதுலே குட்டியான நம்பர் போகணும். இங்கே செகண்ட் ஸ்மாலஸ்ட் இங்கே லார்ஜஸ்ட் நம்பர் வரணும். தேர்ட் ஸ்மாலஸ்ட்னா நத்திங் பட் லார்ஜஸ்ட் நம்பர் among 3. Largest number among the 3 numbers given among 436. இப்போ பாஸ் பண்ணி நீங்கள் யோசிச்சு இந்த கேப்ஸை ஃபில் பண்ணுங்களா? நான் ஒரு 2 செகண்ட் டைம் தரேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன? 436ல் 3 தான். 3. செகண்ட் ஸ்மாலஸ்ட் 436ல் 4. லார்ஜஸ்ட் நம்பர் 6. ஸோ 346 தான் லோவஸ்ட் பாசிபிள் 3 டிஜிட் நம்பர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் தான் 346. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து 346 346 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். இப்போ இதை எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் அரேஞ்ச் த டிஜிட்ஸ் 9, 5, 8, 9 டு கிரியேட் த கிரேட்டஸ்ட் பாசிபிள் 4 டிஜிட் நம்பர். கிரேட்டஸ்ட் இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கணும். 9, 5, 8, 9 வேற கலர் எடுத்துக்கலாம். இப்போ க்ரீன் எடுத்துக்கலாம். 9, 5, 8, 9 9, 5, 8, 9. ஸோ கிரேட்டஸ்ட்னு கேட்டிருக்கான். ஸோ இங்கே 4 டிஜிட், இங்கே ஒரு 4 கேப் விட்டுருவோம். 1, 2, 3, 4 4 கேப்ஸ் விட்டாச்சு. ஸோ இங்கே வந்து கிரேட்டஸ்ட் பாசிபிள் நம்பர் ஃபர்ஸ்ட் பிக்கெஸ்ட் நம்பர். இதுக்கு அப்படியே ரிவர்ஸ் லாஜிக் தான். போன கொஸ்டினுக்கு எப்படி சால்வ் பண்ணணும் அதே மாதிரி தான், ஆனால் வேற லாஜிக் யூஸ் பண்ணுவோம். செகண்ட் பிக்கெஸ்ட். இப்போ உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது 4 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா இதை டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதிடணும். ரைட் தீஸ் நம்பர்ஸ் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் 9, 5, 8, 9. அதாவது இந்த கலெக்ஷன் வந்து 9, 5, 8, 9 டிசெண்டிங் ஆர்டர் எழுதணும். டிசெண்டிங் ஆர்டர் எப்படி எழுதணும்? 9, 9, 8, 5. ஸோ அப்படியே ஃபில் பண்ண வேண்டியது. ஸோ 9, 9, 8, 5. உங்களுக்கு பேசிக் லாஜிக் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிரேட்டஸ்ட் பாசிபிள் நம்பர்னா இருக்கிறதுல பெரிய நம்பர், இது 4 நம்பர்ல இருக்க பெரிய நம்பர் எடுத்து தௌசண்ட்ஸ் பிளேஸ்ல போடணும். செகண்ட் பிக்கஸ்ட் நம்பர் எடுத்து ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல போடணும். தேர்ட் பிக்கஸ்ட் நம்பர் எடுத்து டென்ஸ் பிளேஸ்ல போடணும். அதாவது ஸ்மாலஸ்ட் நம்பர் எடுத்து ஒன்ஸ் பிளேஸ்ல போடணும். அப்பதான் உங்களுக்கு பெரிய வேல்யூ கிடைக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 9,985. 9,985. ஸோ கிளியர் பண்ணிக்கிறேன் இதை. தேர்ட் கொஸ்டின் என்ன எடுத்துக்கலாம்? 8, 1, 4, 3 and 7 டு கிரியேட் த கிரேட்டஸ்ட் பாசிபிள் ஃபைன். இது மறுபடியும் டிசெண்டிங் ஆர்டர் எழுதிட்டு நம்ம அப்படியே எழுத வேண்டியதுதான். ஸோ கிரேட்டஸ்ட்னு கேட்டிருக்கான். கிரேட்டஸ்ட் 8, 1, 4, 3, 7. ஸோ வேற கலர் மறுபடியும் 8, 1, 8, 1, 4, 3, 7 5 நம்பர். ஸோ 10,000 பிளேஸ் வரைக்கும் வரும். 1, 2, 3, 4, 5 டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். இதை கிரேட்டஸ்ட்னு கேட்டதுனால கிரேட்டஸ்ட்னு கேட்டாலே நீங்கள் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதிடணும். அந்த கொடுத்துருக்க செட் ஆஃப் நம்பர்ஸ் தான் இதை டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஸோ டிசெண்டிங் ஆர்டர்னா எப்படி? கிரேட்டஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் 8, 7, 4, 3, 1. ஸோ இது அப்படியே எழுத வேண்டியதான். 8, 7, 4, 3, 1. ஸோ 87,431 431 கம்மா வச்சுட்டேன்.
ஸோ அதான் ஆன்சர் இந்த கொஷினுக்கு. 87,431. 87431. லாஸ்ட் கொஷின். அரேஞ்ச் த டிஜிட்ஸ் 6, 0, 1 and 2 டு கிரியேட் த கிரேட்டஸ்ட். அதே மாதிரி கிரேட்டஸ்ட் தான் கேட்டிருக்கான். ஸோ 6012 இது மட்டும் எரேஸ் பண்ணி 6012 இது 4 நம்பர் கொடுத்துருக்கான். வேற கலர் எடுத்துக்கிறேன். 6012 6012 இதே டிசெண்டிங் ஆர்டரில் மறுபடியும் எழுதும். ஸோ 6, 2, 1, 0 இந்த செட்டை டிசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்கேன் நான் இப்போ. ஸோ இது டிசெண்டிங் ஆர்டர் ஸோ இது அப்படியே எழுத வேண்டியதான். பட் இது அப்படியே கேப்ஸில் ஃபில் பண்ண வேண்டியதான். 6210 6210 தான் ஆன்சர். ஸோ 6012 நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணோம். கிரேட்டஸ்ட் பாசிபிள் நம்பர் என்ன வருதுன்னா 6210. ஸோ இந்த 4 கொஸ்டின் தான் முடிச்சிட்டோம். 4 கொஸ்டின் சொன்ன மாதிரி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம இம்பாக்ட் ஆஃப் பிளேஸ் வேல்யூ பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இதை நல்லா யோசிச்சு நீங்களே இந்த 4 கொஸ்டின் மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணால் இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகே, பாய்.